ரகசிய கிரந்த பரிச்சயம் என்கிற இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து வருகிறது. அதிலே இந்த வாரம் நாம் அனுபவித்த காலக்ஷேபங்களிலே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஐஸ்வர்ய கைவல்ய பகவல்லாபல் ஆசைப்பட்டிருக்கு, அவற்றை கொடுக்குன்னு சொல்றார். ம் கைவல்யா அப்படின்னா அவ அவளுக்கு என்ன என்ன அனுபவம் சுவாமி அது? அதாவது அகம் பிரம்மாஸ்மி அத மாதிரி நினைக்கிறதா? எனக்கு புரியும், அதை மட்டும் கொஞ்சம். ஆமா, இந்த கைவல்ய அனுபவங்கிறது என்னன்னா, ஆத்மாவுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பிடிக்காம போறது. முதல்ல இந்த விரக்தி ஏற்படுறது. இந்த விரக்தி ஏற்படப்பட அவனுக்கு பெருமாளிடத்துல தான் பிரார்த்திக்கணும். எனக்கு இந்த உலகம் வேண்டாம், இனி பிறவி வேண்டாம் அப்படிங்கிறத அவன் பிரார்த்திக்கிறான். பெருமாள் தன்னுடைய அழகெல்லாம் காட்டி அவனை தன் விஷயத்தை ஈர்க்க பார்க்குறார். அப்படி இருந்தாலும் அவன் எனக்கு கைவல்ய அனுபவம் தான் வேணும் அப்படின்னு சொல்றான். அதனால பெருமாள் அவன் கடைசியில் இந்த கைவல்ய அனுபவத்தை கொடுத்துடுறார். இந்த கைவல்ய அனுபவங்கிறது எப்படி இருக்கும்னா, ஆத்மா தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறது. அதுக்கு உதாரணம் எப்படி காட்டுறாருன்னா, ஒரு இடத்துல ஆஹ் ஒருத்தனுக்கு வெளியில எல்லாருமேலேயும் ஒரு வெறுப்பு வந்துடுறது. பிடிக்கவே இல்லை, யாரை பார்த்தாலும் பிடிக்கல. அவனுக்கு தன்னையே பிடிச்சிருக்கு, வேற யாரையுமே பிடிக்கல. அப்போ என்ன பண்ணுவானா, அவன் கொஞ்ச நாள் கழிச்சு கடைசியில தன்னுடைய கையே கடிச்சு சாப்பிட்றது, தன்னுடைய விரலையே கடிச்சு சாப்பிட்றது, அப்படி ஆயிடுவானாம். அதை போல இந்த கைவல்ய அனுபவங்கிறது. அவனுக்கு உலகத்துல எதையுமே பிடிக்கல, உயர்ந்த விஷயமான பெருமாளை அவனுக்கு உபாயமா பற்றுகிறானே தவிர அந்த பெருமாள் கைங்கரியம் பண்ணுங்கிற அந்த எண்ணம் வரல. கடைசியில் அப்போ அவன் என்ன இருக்கான், அவனும் அந்த அந்த ஆத்மா மட்டும்தான் இருக்கான், வேற யாருமே இல்லை. அப்ப இந்த ஆத்மாவானது விரஜா நதியை தாண்டி பரமபதத்துக்கு உள்ள போகாம பரமபதத்துக்கு வெளியிலேயே இருந்து கொண்டு அசரீரியாக இருந்து கொண்டு தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு இருப்பான். இப்போ ஆத்மா அனுபவம்ங்கிறது சாஸ்திரத்துல அதையும் காட்டப்பட்டிருக்கு. இந்த ஆத்மா அனுபவம்ங்கிறது ஒரு நிலையான அனுபவம், அஸ்திரமானது இல்லை. இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அனுபவமே அஸ்திரமா இருக்கு. நமக்கு ஏதோ ஒரு இன்பம் துன்பம்ங்கிறது மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கு, எதுவுமே ஸ்திரமா இல்லை. ஆனா இந்த கைவல்ய அனுபவங்கிறது ஸ்திரமா இருக்கும். அந்த அனுபவம் அவனுக்கு எப்பொழுதும் அதே அனுபவம் தான் இருக்கும். தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவிச்சுட்டு இருப்பான். ஆனா அது பெருசா இருக்குமானா பெருசா இருக்காது. ஏன்னா ஆத்மாவுடைய அளவு அந்த இன்பம் இருக்கும். அதே பகவத் அனுபவங்கிறது பெருசா இருக்கும். ஏன்னா பகவானுடைய தன்மை பெரிதாக இருக்கக்கூடிய தன்மை, அதனால அவனுடைய அனுபவங்கிறது பெருசா இருக்கும். ஆத்மாவுடைய அனுபவம் சின்னதா இருக்கும். ஆனா சின்னதா இருந்தாலும் ஸ்திரமா இருக்கும். ஒரு சில பேருக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால அதையே அவர்கள் அதே அனுபவிக்கணும்னு பாக்குறான். இல்ல, அதாவது அனுபவம்னா இப்ப பகவானை நினைக்காதா அது இந்த ஆமா, அந்த ஆஹ், ஆத்மாவானவன் விரஜாவை தாண்டிடுவான். அதுக்கப்புறம் ஆஹ், அவனுக்கு பகவத் அனுபவமும் கிடையாது, மற்றவர்களை பத்தி நினைவும் கிடையாது. தன்னை பத்தி மட்டுமே அவன் நினைச்சுட்டு இருப்பான். நான் நான்கிற அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும், அதுல வேற எதுவுமே இருக்காது. ஆனா ஆத்மாவுக்கும் ஆனந்தமயன் ஞானமயன் என்று சொல்லப்பட்டிருக்கல. அதனால அந்த ஞானம் அந்த ஆனந்தம் அதையே அவன் நினைச்சு நினைச்சு அனுபவிச்சுட்டு இருப்பான். அப்படியே தன்யோசி சுவாமி. அடியன் ராமானுஜாசன் சாமி, அடியன் கோவிந்தராஜன் சாமி, அடியேன் சாட்சிகிறோம் சாமி. அடியேன். அடியன் சாமி. திருமந்திரார்த்தத்துல சுவாமி, நமபதார்த்தம் சுவாமி, அடியன் மூணு பேரையுமே சேர்த்து சொல்றாங்க இல்லைங்களா சுவாமி? பெரிய பிராட்டியையும் பெருமாளையும் ஆத்மாவையும் சேர்த்து சொல்றாங்க. அதே மாதிரி தான் இப்போ நமக்கு துவயத்திலையும் வருது. துவயத்துல தெளிவா தெரியற மாதிரி இருக்கு சுவாமி. அதுல ஆரம்பத்துல வேற மாதிரியும், துவயத்துல வேற மாதிரியும், இப்ப சர்ம ஸ்லோகத்துல வேற மாதிரியுமா இருக்கா சுவாமி? புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சுவாமி. இல்லை, இந்த எந்த இடத்துல பெருமாள் பிராட்டி ஆத்மா மூணுத்தையும் சேர்த்து நமகங்கிறதுல சொல்ற மாதிரி தெரியலையே குறிப்பிட்டு. நமக்கு நம பதார்த்தத்துல வருது இல்லைங்களா சுவாமி? இப்போ ஃபர்ஸ்ட் அகார அர்த்தத்துல பிரணவத்துல நாம தெரிஞ்சுக்கிறோம். பிரணவத்துல அகார அர்த்தம் தெரியக்குள்ள நம்ம பரமாத்மா சொல்றாங்களா சாமி? ஒவ்வொன்றிலையும் பிரணவம், நம பதார்த்தம், அப்புறம் திருமந்திரம், மூணு வருது இல்லைங்களா சாமி? ஆமா, அது ஒன்னொன்னுலயும் மூணு பேரையும் சேர்த்து சொல்றாங்களா சாமி, இல்ல ஒன்னொன்னையும் தனித்தனியா தான் வருதுங்களா சாமி? அப்படி சேர்த்து மூணு பேர் சேர்த்துலாம் வராது.
பிரணவத்துல ஜீவாத்மா பரமாத்மாவுடைய சம்பந்தம் சொல்லப்படுறது. நம்ம சரிங்க சாமி. பதத்துல பெருமாளே உபாயம்னு சொல்லப்படுறது. நாராயணாயங்கிற பதத்துல பெருமாளுக்கு தான் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லப்படுறது. அடியேன் சாமி. அது அதே ஒவ்வொன்றுத்தையும் மாதிரிதான் விரிவா அது ஒவ்வொன்றுத்தையும் விரிவா இருக்கும். அதோடைய விளக்கங்கள் விரிவா இருக்கும். நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஒரு தடவை இந்த காலக்ஷேபத்தை கேட்டோம்னா அதுல நமக்கு தெளிவு இல்லைன்னா இன்னொரு தடவை கேட்கணும். ரெக்கார்டிங் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப நம்ம அது 2-3 தடவை கேட்டோம்னா நமக்கு தெளிவாயிடும். அடியேன் சாமி. அது கொஞ்சம் நல்லா மனசுல நல்லா பதியும். சரிங்க சாமி. அடியேன் சாமி. இப்படி நம்ம கேட்கிறோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நல்லா மனசுல வாங்கி தரிச்சுக்கணும். அடியேன் சாமி. அது முக்கியம். அதனால ஒரு தடவை கேட்டுட்டு அது கொஞ்சம் புரியலைன்னா இல்லை எந்த பகுதி புரியலையோ அதை கூட திருப்பி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இதெல்லாம் நமக்கு இப்போ யூடியூப்ல இருக்கிறதுனால எல்லா சௌகரியமும் இருக்கு. எத்தனை தடவை வேணா அதே விஷயத்தை கேட்டுக்கலாம். எந்த பகுதி புரியலையோ அதை மட்டும் கூட திரும்ப திரும்ப கேட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடியேன் சாமி. அடியனுக்கு அது அடியன் புரிஞ்சுக்கிட்டேன் சாமி. ஆனா அதுக்கு சரியான கேள்வி கேட்கறதுக்கு அடியனுக்கு புரியல சாமி. அடியன் திரும்ப அத கேள்வியை எப்படி கேட்கணும்ட்டு புரிஞ்சு எடுத்துக்கிட்டு அடியன் சாமி. ஆமா, அதுக்குதான் இன்னும் 2 தடவை கேட்டீங்கன்னா அதுல எந்த விஷயம் நமக்கு புரிஞ்சிருக்கு, எந்த விஷயம் நமக்கு புரியலங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அடியேன் சாமி. ஏன்னா சமயத்துல நமக்கு ஒரு தடவை கேட்கும்போது புரியுற மாதிரி இருக்கும். ஆனா அப்புறம் அதுவே நமக்கு அந்த விஷயத்த நம்மளால சொல்ல தெரியணும். அது ஒண்ணு இருக்கு. இல்லாட்டி நமக்கே திருப்பி பார்த்தா கூட அது நல்லா புரியணும் 2வது தடவை பார்க்கும்போது. அப்ப 2வது தடவை பார்க்கும்போது நமக்கு புரியலன்னா அப்ப முதல் தடவை ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னு அடியேன் சாமி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 2-3 தடவை கேட்டோம்னா அது நல்லா மனசை பதிஞ்சிடும். அடியேன் சாமி. அடியன் உத்தரவு சாமி. சரி. அடியன் சுவாமி கீதா. சொல்லுங்க. there is one question and 158வது சூத்திரத்துல இதுக்கு கிளாரிட்டி வேணும். சிம்பிள் மீனிங் சேஸ் வியாக்கியானம் என்ன சொல்றதுனாக்க to avoid the mind from reverting to other means due to the earlier practice and habit to expend the time gainfully as it would be difficult to use time otherwise. இதுல நம்ம மைண்ட் டு அவாய்ட் தி மைண்ட் ஃப்ரம் ரிவர்ட்டிங் டு அதர் மீன்ஸ்னா எனக்கு இது கொஞ்சம் என்ன எதை பத்தி ரெஃபர் பண்ற? ஓகே, அதாவது கான்டெக்ஸ்ட் இப்ப இங்கிலீஷ்ல வேணுமா பதில் தமிழ்ல வேணுமா? இல்ல தமிழ்லயே சொல்லுங்க. எனக்கு இங்கிலீஷ் எதுக்குனாக்கா இது தேவாந்தரம் பூஜை எல்லாம் பண்றாளே அதை ரெஃபர் பண்றாளா இல்ல இல்ல அதை பத்தி ஸ்பெசிபிக்கா இல்லைங்க. அதாவது இப்போ இதுல என்ன கான்டெக்ட்ல இது வருதுன்னா வர்த்தமான நிர்தேசம் சத்தம் தலையெடுத்து அஞ்சின போது அனுசந்திக்கைக்காக இது துவய பிரகரணத்துல வருது. ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தியேன்னு இருக்கு இல்லையா? அந்த பிரபத்தியேங்கிறது பற்றுகிறேன் என்று அர்த்தம். பற்றுகிறேன்னா அது நிகழ்காலத்துல இருக்கு, பிரசன்ட் டென்ஸ், அதாவது வர்த்தமானம் என்று சொல்லுவார்கள். அதுதான் இப்போ ஏன் வர்த்தமான நிர்தேசம் இருக்குன்னா நமக்கு சத்துவம் தலையெடுத்து அஞ்சின போது நமக்கு சத்துவகுணம் தலையெடுக்கிறது. அப்ப நாம் பண்ண தப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோம், நமக்கு பயம் வருது. அந்த சமயத்துல நாம் பிரபத்தியேன்னு சொன்னேன்னா திரும்பி பற்றுகிறேன் அப்படின்னு நமக்கு அந்த ஒரு பய நிவர்த்தகமா அது இருக்கும். என்னைக்கோ ஒன்று பற்றி விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா இப்ப நமக்கு அதோடைய ஒரு பலனானது இப்ப தெரியாது. அதனால பற்றுகிறேன் அந்த மந்திரத்திலே அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. பற்றுகிறேன் அப்படின்னு நமக்கு நிகழ்காலத்துல அமைஞ்சிருக்கு. அது எதனாலங்கிறதுக்கு தான் இங்க வர்த்தமான நிர்தேசம் சத்துவம் தலையெடுத்து அஞ்சின போது அனுசந்திக்கைக்காக. நமக்கு நல்ல ஒரு சத்துவகுணம் தலையெடுக்கும் போது நாம் பண்ற தப்பெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ பயம் வரும். அப்ப திரும்ப நாம அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே நாம் தஞ்சமாக முன்னாடி பற்றினோமே அதை இப்ப நினைத்து பார்க்கிறோம். அதை திரும்பவும் பற்றுகிறேன்னு சொல்றோம். அதுதான் இந்த பிரகரணம். அதுதான் அப்படி சொல்லும் பொழுது இன்னும் இந்த வர்த்தமானம்னா இந்த நிகழ்கால பிரயோகத்துக்கு நிகழ்காலத்துல அந்த பிரயோகம் இருக்கு. பிரபத்தியே பற்றுகிறேன்னு இருக்கு. அதுக்கு இன்னும் சில பிரயோஜனங்கள், அதுக்கு என்ன பலன் என்பதை அடுத்த சூத்திரத்துல 158வது சூத்திரத்துல சொல்றார். உபாயாந்தரங்களில் நெஞ்சு செல்லாமைக்கும். இப்போ நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலையில பூர்வ வாசனைனால முன்னாடி காலத்துல நம்ம சுதந்திரமா தான் இருந்திருக்கோம். அப்ப நம்ம முயற்சிகள் நம்ம பண்ணியிருப்போம். அதே வாசனைனாலே மீண்டும் மனசு உபாயாந்தரங்கள்ல போய் பண்ணுவது. உபாயாந்தரங்கள்னா என்னது?
கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், திருநாம சங்கீர்த்தனம், இதெல்லாம் உபாயாந்திரங்கள். இப்போ இதை எதையாவது பண்ணி நான் என்னுடைய கஷ்டத்தை போக்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது எப்பவுமே. துயரத்துக்கு நிலைக்கு வந்துட்டோம்னா, அந்த நிஷ்டைக்கு வந்துட்டோம்னா, அதுக்கு பிறகு திரும்ப நாம் நம்முடைய முயற்சியாலே பெருமாளை அடையிறோம், நம்முடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்கிறோங்கிற அந்த எண்ணமே வரக்கூடாது. அது வராமல் இருக்கிறதுக்கு இந்த பிரபத்தியன்னு நிகழ்காலத்துல இருக்கு. இப்போ பிரபத்தியன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பற்றுகிறேன், நான் பெருமாளுடைய திருவடிகளை பற்றுகிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்படி பற்றுகிறேன்னு சொல்லும்போது நமக்கு வேற உபாயங்கள்ல போறதுக்கு மனசு வராது. இது நாம சொல்லவே இல்லைன்னா அப்போ நமக்கு என்ன ஆகும்? வேறு உபாயங்களை பண்ணிடலாமோ அப்படின்னு தோணும் என்று சொல்றார். அதே போல காலக்ஷேபத்துக்கும் இனிமையாலே விட ஒண்ணாமையாலும் நடக்கும். காலக்ஷேபம்னா காலத்தை கழிப்பது, அதுதான் காலக்ஷேபம். பொழுதுபோக்கு. பொழுதுபோக்கு நமக்கு எதுவா இருக்கணும்? இந்த துவய மகாமந்திரம், அதனுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணுவது, அதை கேட்பது, அதை வாசிப்பது, இப்படித்தான் நம்முடைய பொழுது போக வேணும். அதுக்கு மேல இனிமையாலே விட ஒண்ணாமையாலும். இந்த துவயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப இனிமையா இருக்கு. அதை நம்ம சொன்னோம்னாலே நமக்கு மிகவும் ரசிக்கிறது. அதனாலே இது வர்த்தமானத்திலேயே இருக்கும், திரும்ப திரும்ப நான் சொல்லும்படிக்கு இருக்கும் அப்படிங்கறத இங்க காட்டுறேன். தன்யோஸ்மி சுவாமி, தேங்க்யூ so மச். சரி, சரி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎல் திருடிகளே சரணம், ஜிஎல் திருடிகளே சரணம். அடுத்த வாரம் பார்ப்போம்.